ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் F1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ பிராட் வந்து ஒரு F1 ரேசராக இருக்காரு. அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது. அதனால அவர் எந்த ரேஸ்லையும் கலந்துக்கிறாம இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு வந்து என்னோட கம்பெனி வந்து திவாலா ஆக போகுது. அதனால நீ வந்து எனக்கு F1 ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட கம்பெனியை நீ எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஹீரோ பிராட் வந்து 30 வருஷம் கழிச்சு F1ல களமிறங்குறாரு. கடைசியில அவர் எதிர்பார்த்த மாதிரி டைட்டில அடிச்சாரா இல்லையா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஜோசப் வந்து கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு F1 ரேஸ்ல ரியல் லைஃப்ல எப்படி நடக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல ஒவ்வொரு சீனையும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை காமிச்சதா இருக்கட்டும், ஒரு F1 ரேசர் வந்து எப்படி ட்ரிக் பண்ணிலாம் ஓவர்டேக் பண்ணுவாங்க, எப்படிலாம் ரேஸை ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே படத்தில் டைரக்டர் ஜோசப் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிராட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணுவார். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அந்த காட்சியெல்லாம் டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. அதுக்கடுத்து இந்த ரேஸில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் சில டைலாக்லாம் பேசுவார். அதையும் டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த F1 நடக்கிற அந்த ரேஸை எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த பேக் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டேரிங் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் அவரும் அவரோட ஒர்க்கை வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. பாட்டு 1, 2 பாட்டு இருக்கும். அதையும் மியூசிக் டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. டைரக்டர் ஜோசப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு, எங்கேயுமே குறை வைக்காம. அதே மாதிரி பிராடோட அவர் கூட ரேஸ் பண்ணுற இன்னொரு பார்ட்னரையும் காட்டுவாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேர்த்துக்கும் சில பஞ்சாயத்து மாதிரிலாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிராடோட அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்த உடனே டீம்மேட் வந்து கண்டிப்பாக இவரு கூட தான் நம்ம ரேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த எல்லா ரேஸையுமே ஜெயிக்கிற காட்சி எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த 1/2 மணி நேர காட்சியை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, எந்த மியூசிக்கும் இல்லாமல் அந்த ட்ராக்கு நம்ம ஹீரோவோட அந்த 2 ஐஸு அதை தான் டைரக்டர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அது உண்மையிலேயே பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். கடைசியில் அந்த வின்னிங்னு அந்த ஃப்ளாக் ஆட்டின உடனே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும் பாருங்க, அது உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ரேசிங்காக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. படத்தில் கேமியோ ரோல F1 ரேஸோட லீவிஸ் வந்து சில சீனுக்குலாம் வருவார். அதையும் டைரக்டர் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஜோசப் வந்து கதையை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போனதுனால படத்தில் நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இது என்னதான் ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வேற லெவலில் சக்கப்போடு போட்டிருக்கு. மொத்தம் இந்தியா ரேஞ்சில் எப்படியும் குறைஞ்சது ஒரு 140 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இன்னமும் இந்த படம்லாம் சென்னை, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் படத்தை ஓடிடியில் விட்டுட்டாங்க. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம், ஆப்பிள் டிவி, கூகுள் பிளே மூவிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்லாம் எங்கேயுமே குறை வைக்காம அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிப்சிங்க்லாம் எங்கேயுமே குறை வைக்கல, சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.